லக்ஷ்மி அவர்கள் எழுதிய பண்ணையார் வீட்டு பெண் கதையின் தொடர்ச்சி. பின்னால் ஏற்பட்ட காலடி சப்தத்தை கேட்டு அவள் அரண்டு போய் எழுந்து உட்கார்ந்தாள். புயல் காற்றில் அகப்பட்ட தளிர் கொடி போல் அவளது மேனி நடுங்குவதைக் கண்ட சிவகுமாரன் நெஞ்சம் நெகிழ்ந்து விட்டது. மன்னிக்கணும், உங்களை நான் பயமுறுத்தி விட்டேன் என நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு புன்முறுவல் அளித்தபடி எதிரே வந்து அமர்ந்து கொண்டான். ஆனாலும் நான் இப்படி ஒரு கோழையாக இருக்கக்கூடாது. காற்று அசைவுக்கும் காலடி ஓசைக்கும் பயந்தால் வாழ்க்கையை எப்படித்தான் சமாளிக்கப் போகிறேனோ என்று கூறிவிட்டு சங்கோஜத்துடன் மெல்ல சிரித்தாள். 10 நாட்கள் படுத்த படுக்கையாக இருந்த அலுப்பு ஏற்கனவே தந்தம் போல் இருந்த அவளது மேனியை மிகவும் வெளிரடையச் செய்திருந்தது. ஓடி களைத்துவிட்டு வந்து நிற்கும் குழந்தையின் முகத்திலே கொஞ்சி விளையாடும் சுருண்ட கேசத்தைப் போல் அவளது சுருண்ட கூந்தல் நெற்றி மீதும் கன்னங்களின் மீதும் கலைந்து வந்து தொங்கிக் கொண்டிருந்தது. அந்நிலையில் கண்ணங்குழிய கபடமற்று அவள் சிரித்தபோது ஏற்பட்ட முகபாவம் சிவகுமாரனது உள்ளத்திலே குமுறிய பாசத்தை பெருகச் செய்தது என்றால் மிக இல்லை. அந்தஸ்து இருந்தும் ஆடம்பரமே இல்லாத அந்த பெண் மீது அவனுக்கு நாளடைவில் அன்பு பெருகி கொண்டுதான் வந்தது. ஆனால் சமீபத்தில் அந்த அன்பு காதலாக பரிணமித்து விட்டதை அறிந்தபோது அவனுக்கு ஏற்பட்ட சஞ்சலம் கொஞ்சம் நஞ்சமல்ல. பண்ணையார் மகளுக்கும் தனக்கும் நடுவே இருந்த வேற்றுமைகளை எண்ணியபோது அவன் மனம் உணர்ச்சி போராட்டத்திலே குமுறி கொந்தளித்தது. தன்னை போன்ற நிலையில் உள்ள மனிதன் உமாவை போன்ற நிலையில் இருந்த பெண்ணை காதலிப்பது மனிதத்தன்மைக்கே ஒவ்வாதது என்ற வரைக்கும் தனக்குள்ளே எண்ணி புழுங்கி அந்த அன்பு பிணைப்பை தன் உள்ளத்திலிருந்து தகர்த்தெறிய அவன் ரகசியமாக பாடுபட்டு கொண்டிருந்தான். நானும் டாக்டர் குருமூர்த்தியும் யோசித்து ஒரு திட்டத்திற்கு வந்தோம். தங்களுக்கு மன அமைதி அதிகம் ஏற்படுத்தும் நிமித்தம் பண்ணையில் தங்கள் அருகே அதிகம் உதவி செய்ய இன்னும் சில ஆட்களை நியமிக்கலாம் என்பது எங்கள் அபிப்பிராயம். அதற்கு தாங்கள் ஒப்பினால் என்று கூறிவிட்டு நிறுத்தினான். பண்ணை நிர்வாகத்தில் திடீரென்று தான் தலையிட்டு கூறப்போகும் அதிக பிரசங்கித்தனமான ஆலோசனைகள் கூற அவனுக்கு மிகவும் சங்கோஜமாக இருந்தது. பாத்திரத்தில் மீதம் இருந்த கஞ்சியை சுவைத்து குடித்துவிட்டு திருப்தியுடன் வாயை கைக்குட்டையால் மெல்ல துடைத்து கொண்டாள் உமா. தாங்களும் டாக்டர் குருமூர்த்தியும் எந்தவிதமான ஆலோசனையையும் நான் எவ்வித மறுப்புமின்றி ஏற்க தயாராக இருக்கிறேன். எனது பாதுகாப்பிற்கு இன்னும் சில புதிய ஆட்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அப்படி செய்ய எனக்கு ஆட்சேபனையே இல்லை. மிஸ்டர் சிவகுமார், நீங்கள் இது பற்றி தயக்கமின்றி தாராளமாக ஏற்பாடு செய்யலாம் என்றால் உற்சாகத்துடன். பங்களா தோட்டத்தில் ஒரு புது ஆளை நியமிப்பது என்று தீர்மானித்தோம். உங்களுடன் சதா கூட இருந்து உதவி செய்வதற்கு ஒரு நல்ல வேலைக்காரியையும் கூட நியமிப்பது என்பது எங்கள் திட்டம். இந்த 2 ஆட்களும் எங்களுக்கு மிகவும் தெரிந்த பழக்கமானவர்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கைக்கும் உகந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் அவா என்றான் சிவகுமார். டாக்டர் குருமூர்த்தியை நான் எனது அறியாமையினால் மிகவும் அவமானப்படுத்தி துச்சமாக பேசிவிட்டேன். ஆனால் அந்த மகானுபவர் உதவியால் தான் அன்றைய தினம் நான் காப்பாற்றப்பட்டேன் என்பதை அறிந்தபோது நான் பட்ட பச்சாதாபமும் அதன் வேதனையும் கொஞ்ச நஞ்சமல்ல. பார்வைக்கு கடின சித்தர் போலவும் பேசும்போது கண்டிப்பானவர் போலவும் தென்படும் டாக்டர் குருமூர்த்தி உண்மையிலேயே மிகவும் தங்கமான மனிதர் என்பதை இப்போதுதான் உணர்கிறேன். அவ்வளவு துச்சமாக நான் அவரை கடிந்து கொண்டிருந்தும் அவர் அதை சிறிதாவது வெளிக்காட்டிக் கொள்கிறாரா பாருங்கள். அன்று ஏற்பட்ட ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றிய பின்னர் இன்று வரை எனது உடல்நிலையிலும் ஆரோக்கியத்திலும் கருத்து காட்டி தானாக வழியே வந்து வைத்தியம் செய்துவிட்டு போகிறார். நாம் சில சமயம் வெளி தோற்றத்தைக் கண்டு சட்டென தவறாக ஒருவரை பற்றி எண்ணி விடுகிறோம், அவமானப்படுத்தி விடுகிறோம். உண்மையில் அந்த மனிதர் வேறு விதமான தன்மையினர் என்று அறியும்போது நமக்கு ஏற்படும் வெட்கமும் துக்கமும் கொஞ்சம் நஞ்சமல்ல. டாக்டர் குருமூர்த்தியை நான் எனது துடுக்கான பேச்சுகளால் அவமானப்படுத்தியதை எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாளும் வருந்துகிறேன். அதற்கு நான் என்ன விதமான பிரயாசித்தம் செய்யப் போகிறேனோ தெரியவில்லை என்றால் உணர்ச்சி பொங்கும் குரலில். டாக்டர் குருமூர்த்தி விஷயமாக நீங்கள் எந்தவிதமான வழியிலும் பிராயச்சித்தம் செய்ய வேண்டியதில்லை. தங்களிடம் அவர் அதிகம் நெருங்கி பழகாவிட்டாலும் தங்களது கபடமற்ற உள்ளத்தை அவர் தெல்லென அறிவார். இதையெல்லாம் பற்றி இப்போது தாங்கள் கவலைப்படுவது தகாது என்று சமாதானம் கூறிவிட்டு சிவகுமார் சம்பாஷணை வேறு திக்கில் திருப்பி சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு விடைபெற்று கொண்டு சென்றான். கொஞ்ச நேரத்திற்கு பின்னர் மேனேஜர் வரதராஜனது வில்வண்டி மிகவும் வேகமாக மாளிகை தோட்டத்திற்குள் வந்து வாசலில் நின்றது. பண்ணையார் மகளது க்ஷேம லாபங்களை நேரில் கேட்டறிந்து போக செண்பகவல்லி அம்மாள், ரங்கதுரை அண்ணன் இருவர் துணையுடன் அங்கே வந்திருந்தாள். என்ன சொல்லியும் கேட்கவே இல்லை. அம்மா, தாங்கள் மன்னிக்க வேண்டும். ஓய்வாக இருக்கும் தங்களை பேசி இம்சிக்கக்கூடாது என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் என்று பூர்வ பீடிகை போட்டுவிட்டு தனது சகோதரியின் வருகையை அறிமுகப்படுத்தினார் மேனேஜர் வரதராஜன். உமா பதில் பேசும் முன்,
செண்பகவல்லி முத்துப்பற்கள் ஒளி வீச கலகலவென்று நகைத்தாள். ஒரு பட்டு துணி போட்டு மிகவும் பத்திரமாக மூடி எடுத்து வந்த வெள்ளித்தட்டை அருகில் இருந்த மேஜை மீது வைத்தாள். பட்டு போர்வையை அதனிலிருந்து நீக்கிவிட்டு தட்டில் கொண்டு வந்திருந்த கோயில் பிரசாதங்களிலிருந்து கொஞ்சம் விபூதியை கையில் எடுத்து மிக்க உரிமையுடன் உமா அருகில் வந்து அவள் நெற்றி மீது பூசினாள். பாவிகள், வீணாக பயத்தை கொடுத்து உடம்பை எப்படி அலட்டி விட்டார்கள். அண்ணா வந்து சொன்னதை கேட்டதிலிருந்து என் உயிர் என் கூண்டிலேயே இல்லையம்மா. நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, தினமும் உங்களை பற்றியே கனவுதான், பேச்சுதான். இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள்? அத்தை அவர்கள் நினைவு முழுவதும் இங்கேதான் இருந்தது. அப்பாவின் கண்டிப்பினால் நான் கூட உடனே வந்து விசாரித்து தொந்தரவு செய்ய பிரியப்படவில்லை. இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள் என்று மிகவும் அன்புடன் வினவினான் ரங்கதுரை. நன்றாக சௌகரியமாக இருக்கிறேன். வந்தனம். உட்காருங்கள் என்று உபசரித்துவிட்டு உமா வாளா இருந்தாள். டாக்டர் குருமூர்த்தியை பற்றி எங்கள் அபிப்பிராயம் வேறு விதமாக இருந்த போதிலும் தங்களுக்கு சமயத்திற்கு வந்து அவர் உதவினாரே, அதை எண்ணும்போது அவர் மேல் எனக்கு கூட கொஞ்சம் கனிவு ஏற்பட்டு விட்டது என்று கொஞ்சலாக மொழிந்த செண்பகவல்லி சிரித்தாள். பண்ணையார் மகளை சமயத்தில் காப்பாற்றினார் என்ற இந்த ஒரு செய்கை அவருக்கு கிராமத்திலே ஏற்பட்ட அபகீர்த்தி ஓரளவுக்கு நீக்கிவிட்டது என்றால் கூட மிக இல்லை. அவர் செய்த உதவிக்கு பிரதியாக பண்ணையின் ஞாபகமாக நாம் ஏதாவது ஒரு பரிசு கொடுத்து விட வேண்டும், இல்லையா அண்ணா என்றாள் செண்பகவல்லி. இத்தனைக்கும் உமா ஏதுமே பதில் கூறவில்லை. டாக்டர் குருமூர்த்தியை பற்றி அவர்கள் செய்த விமர்சனம் மட்டும் அவளுக்கு பிடிக்கவில்லை. எனவே அதையெல்லாம் பற்றி பிறகு நான் யோசித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஏன் இப்போது தர்க்கம் செய்து மனதை அலட்டிக்கொள்ள வேண்டும் என்று காரமாக சொல்லிவிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள். சமய சந்தர்ப்பங்களில் பெரிய ராஜதந்திரியான வரதராஜன் உமா முகத்திலே அலைபாய்ந்த கோபத்தின் தன்மையை புரிந்து கொண்டு மிகவும் சாவதானமாக சம்பாஷணையை வேறு திக்கில் திருப்பினார். 10 நாட்களில் அம்மா மிகவும் இளைத்து விட்டார்கள். மேலும் அன்று ஏற்பட்ட மன அதிர்ச்சி இன்னமும் அவர்களை பூராவும் விட்டபாடில்லை. ஏன் செண்பகம், இந்த பயந்த கோளாறுகளுக்கு நீ ஏதோ ஒரு கை வைத்தியம் செய்வாயே, அதை கொஞ்சம் அம்மாவுக்கு செய்தாள் என்று ஒரு கோடி எடுத்து விட்டார். ஆமாம் அத்தை, நான் கூட சொல்ல வேண்டும் என்று இருந்தேன். ஒரு சமயம் நான் ஒரு மோட்டார் விபத்து ஒன்றில் சிக்கி நரம்பு அதிர்ச்சியில் படுத்துவிட்ட போது நீங்கள் ஒரு கஷாயம் செய்து கொடுத்தீர்களே என்று ஞாபகப்படுத்தினான் ரங்கதுரை. தனது அழகிய புருவங்களை உயர்த்தி யோசனையில் ஈடுபட்ட செண்பகம் திடீரென்று நினைத்து கொண்டவள் போல், நல்ல வேளை ஞாபகப்படுத்தினாய் என்று கைகொட்டி ஆர்ப்பரித்துவிட்டு உமா பக்கம் மிகவும் கனிவுடன் திரும்பி, நான் ஒரு சிறு கைவைத்தியம் செய்தேன், அதில்தான் தம்பிக்கு குணமாயிற்று. அந்த கஷாயத்தை தயாரிப்பது சிரமமல்ல, இன்றே தயாரித்து அனுப்புகிறேன். ராத்திரி படுக்க போகும் முன் ஒருவேளை உட்கொண்டு விட்டு தூங்குங்கள், மறுநாளே குணம் தெரியும் என்றாள். நீங்கள் வீணாக சிரமப்பட வேண்டாம். டாக்டர் குருமூர்த்தி தற்சமயம் எனக்கு வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஆலோசனையை கேட்காது நான் வேறு எதையும் உட்கொள்ள விரும்பவில்லை என்று உமா மிகவும் அசட்டையாக பதில் சொன்னாள். செண்பகவல்லியின் உதட்டிலே தவழ்ந்த மோகன புன்னகை மறைந்து போயிற்று. தனக்குள் ஏற்பட்ட சினத்தை அடக்கி கொண்டு, அதற்கென்ன, பரவாயில்லை, எனக்கு தெரிந்ததை சொன்னேன், ஏற்க வேண்டும் என்று நிர்பந்தமில்லை என்றாள் பகட்டாக. என் ஆலோசனையை உமா அவர்கள் ஏற்க மறுக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். தற்சமயம் நமது மாளிகையில் உள்ள பாதுகாப்பு போதுமானதாக இல்லை. அதனால் உங்கள் சொந்த பாதுகாப்பிற்காக மாளிகையில் இன்னும் சில புதிய ஆட்களை நியமிக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை. எங்களுக்கு மிகவும் பழக்கமான, நம்பிக்கைக்கு உகந்த 2 வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஏனப்பா, நம்ம சோமுவையும் கார்த்திகேயனையும் இங்கே இரவு காவல்காரர்களாக நியமித்தால் என்ன என்று ரங்கதுரை மடமடவென்று உற்சாகமாக பேசிக்கொண்டு போனான். உமாவுக்கு அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. முகம் சிவக்க, நெஞ்சு படபடக்க, கோபத்துடன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்தாள். மிஸ்டர் ரங்கதுரை, உங்கள் ஆலோசனைக்கு மெத்த வந்தனம். தாங்கள் என் பண்ணை மேனேஜர் அவர்களின் புத்திரர் என்ற நிலையோடு நின்றால் போதுமானது. நான் யாரை நியமிக்க வேண்டும், எப்படி பண்ணை காரியங்களை நிர்வகிக்க வேண்டும் என்றெல்லாம் வீண் யோசனைகள் கூறி உங்களுக்கு சம்பந்தமில்லாத விவகாரங்களில் தலையிட முயற்சிக்க வேண்டாம். என்னை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது எனக்கு தெரியும் என்று ஆக்ரோஷமாக கூறிவிட்டு விற்றென்று மாடி அறை பக்கம் சென்று விட்டாள். எதிர்பாராத இந்த தாக்குதலை கேட்டு அதிர்ச்சி அடைந்து போன அந்த மூவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு செயலற்று சிறிது நேரம் நின்று விட்டனர். எஜமானியின் உத்தரவுப்படியே விஸ்தாரமாக இருந்த அந்த அறையை பெருக்கி சுத்தமாக்கிவிட்டு பீரோவை ஒரு வழிபடுத்த ஆரம்பித்தாள் சுலோச்சனா. தட்டுகள் மீது அடுக்கடுக்காக குவிக்கப்பட்டிருந்த நானாவித உயர்ந்த பட்டு சேலைகளை கண்டதும் அவளது கண்கள் வியப்பில் விரிந்தன.
சற்று தொலைவில் வராந்தாவின் மீது ஒரு பிரம்பு நாற்காலியில் உல்லாசமாக சாய்ந்து கொண்டு கதை புத்தகம் ஒன்றை படிக்க முற்பட்டு கொண்டிருந்த பண்ணையாரின் செல்வ புத்திரியை அவள் ஏற இறங்க ஒரு முறை ஊன்றி கவனித்தாள். அடிவானத்தில் மறையத் தொடங்கிய அந்தி சூரியனின் தங்கமயமான கதிர்கள் வராந்தா மீது லேசாக வீசிக்கொண்டிருந்தன. அதன் ஒளியில் உருக்கி வார்த்த பொற்சிலை போல் அழகே உருவாக உமா உட்கார்ந்திருந்த காட்சி சுலோச்சனாவின் உற்சாகத்திலே பொறாமை தீயை திகுதிகுவென எரியச் செய்தது. பண்ணையாரின் புத்திரிக்கு வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறது? கண்டவர் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் அழகு இருந்தது. அதற்கு ஏற்ற இளமையும் இருந்தது. இவை இரண்டும் போதாதது போல் அபரிமிதமான செல்வாக்கும் அந்தஸ்தும் அல்லவா கூட இருந்தன. தனக்குள் பலவாறு எண்ணியபடி சுலோச்சனா தன் உருவத்தை அருகில் இருந்த பெரிய நிலைக்கண்ணாடியில் ஒரு முறை பார்த்து கொண்டாள். வீட்டை விட்டு புறப்பட்டதிலிருந்து நல்ல தூக்கமும் சரியான உணவும் இன்றி பயத்திலும் கவலையிலும் அவள் உடல் மிகவும் இளைத்து விட்டிருந்தது. ஆனால் அந்த பாழும் இளைப்பு அவள் முகத்தில் கொஞ்சம் நஞ்சம் இருந்த பொலிவையும் விழுங்கி விட்டிருந்தது. கருத்து சோர்ந்து காணப்பட்ட தன் முகத்தை நீண்ட நேரம் ஆராய்ந்து பார்த்திருக்க மனமின்றி பீரோவின் பக்கம் திரும்பி தன் வேலையை கவனிக்கலுற்றாள். ரங்கதுரை எவ்வளவோ எடுத்து சொல்லியும் வாக்கு கொடுத்திருந்தும் அவளால் நம்பவே முடியவில்லை. அழகும் அந்தஸ்தும் செல்வமும் ஒருங்கே படைத்த உமா மகேஸ்வரியை வேண்டாம் என்று உதறிவிட்டு இவை ஒன்றுமே இல்லாத தன்னை அவன் மனமாற காதலிக்கிறான் என்பதை பூரணமாக ஒப்புக்கொள்ள அவள் மனம் அடிக்கடி மறுத்து புரட்சி செய்த வண்ணம் இருந்தது. தன்னையும் உமாவையும் அவள் பல தடவைகள் ஒப்பிட்டு பார்த்த வண்ணம் இருந்தாள். ஒரு சமயம் பொய் சொல்லி ஏமாற்றி ரங்கதுரை முடிவில் வஞ்சித்து விடுவானோ என்ற பயம் அவளது அந்தராத்மாவில் குடியேறிவிட்டது. வீட்டை விட்டு ஓடி வந்து அவன் கூறும் அனைத்தையும் ஒப்புக்கொண்டு அவனது சூழ்ச்சிகளுக்கு கை கொடுத்து உதவிய பின்னர் முடிவில் கல்யாணம் செய்து கொள்ள மறுத்து அடித்து விரட்டிவிட்டால் அவள் திரும்ப எந்த முகத்துடன் தாயாரிடம் போவாள்? இதை எண்ணிய மாத்திரம் சுலோச்சனாவின் கண்களில் நீர் பொங்கி வந்தது. துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது. சுலோ என்ற எஜமானி தன்னை அழைப்பதைக் கண்டு திடுக்கிட்டு கண்களை துடைத்து கொண்டாள். இதோ வந்துவிட்டேன் அம்மா என்று பதில் கொடுத்துவிட்டு வராந்தாவிற்கு விரைந்தாள். புத்தகத்தை மூடிவிட்டு நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்த உமா அவளது கண்கள் கலங்கி இருப்பதை கவனித்து விட்டாள். அழுது கொண்டிருந்தாயா? ஏன் சுலோ? நான் தான் உனக்கு ஆரம்பத்திலேயே அன்று எடுத்து சொன்னேன். கடந்து போனதையெல்லாம் மறந்துவிடு. எங்களோடு விருப்பமான வரை தங்கியிரு. பிறகு உனக்கு எங்களால் ஆன உதவிகள் செய்து உன் வாழ்க்கையை வளமாக்க முயற்சிப்போம் என்றேன். என் பேச்சில் உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று மிகவும் அனுதாபத்துடன் விசாரித்தாள். மடை திறந்தாற்போல் பெருகி கன்னங்களில் வழிந்த கண்ணீரை அவசரமாக துடைத்து கொண்டாள் சுலோச்சனா. இல்லை அம்மா, என் குடும்பத்தாரை நினைத்து கொண்டேன். துக்கமாக இருந்தது, அவ்வளவுதான் என்று ஒரு பொய்யை சாமர்த்தியமாக சொன்னாள். பட ஒளியிலே நடிப்பு கலையை எடுத்துக்காட்ட திறமையில்லாதிருந்த அவளுக்கு இப்போது அந்த கலையில் மிதமிஞ்சிய ஆற்றல் ஏற்பட்டு விட்டிருந்தது. ரங்கதுரையின் மேற்பார்வையில் வீட்டை விட்டு ஓடி வந்து தங்கியிருந்த சில தினங்களில் அவனுடைய போதனையினால் அவன் செய்யப்போகும் சூழ்ச்சிகளுக்கு ஒத்துழைப்பதாக வாக்களித்திருந்தாள். ரங்கதுரை தன் அருமை காதலியை கொண்டு நடத்தவிருந்த சூழ்ச்சியே வேறு விதமானதாக இருந்தது. அவனது ஆரம்ப திட்டப்படி சுலோச்சனா ஒரு நாள் காலையில் அழுத கண்ணீரும் சிவந்த முகமுமாக அலங்கோல நிலையில் மீனாட்சி இல்லத்திற்கு சென்று அடக்கலம் அடைய வேண்டியது. வஞ்சகன் ஒருவன் பேச்சை கேட்டு தன் பெற்றோரை துறந்து பல மைல்களுக்கு அப்பால் இருந்த ஒரு கிராமத்திலிருந்து ஓடி வந்துவிட்ட ஓர் அபலை பெண்ணாக அவள் நடிக்க வேண்டியது. கல்யாணம் செய்து கொள்வதாக வாக்களித்து அழைத்து வந்த அந்த வஞ்சக வாலிபன் நடுவழியில் கைவிட்டுவிட்டு காணாமல் போய்விட்டதாக கதை அளக்க வேண்டியது. எவ்வளவு வற்புறுத்திய போதிலும் தனது பெற்றோரின் பெயர், வசித்த கிராமம், வஞ்சித்த வாலிபன் இவர்களை பற்றிய விவரத்தை சொல்ல மறுத்துவிட வேண்டும். மீனாட்சி இல்லம் பொதுவாக அனாதை குழந்தைகளை வைத்து போஷிக்கும் ஆசிரமம் என்ற போதிலும் மேற்கூறியபடி அல்லலுற்ற சகோதரிகளுக்கும் அவ்வப்பொழுது கை கொடுத்து ஆதரிக்கும் இடமாதலால் சுலோச்சனாவின் கதையை கேட்டு அதன் தலைவியும் சிவகுமாரும் கட்டாயம் அவளை அங்கே இருத்திக் கொள்வார்கள். அங்கே தங்கியிருக்கும் சுலோச்சனா நாலாவட்டத்தில் சிவகுமார் மீது கற்பனை பழிகளை சிருஷ்டிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆசிரமத்தில் இடம் கொடுத்து ஆதரிப்பதாக கூறிவிட்டு தன்னிடம் மிகவும் கேவலமாக நடக்க முயற்சிப்பதாக அங்குள்ளவர்களும் மற்றவர்களும் நம்பும்படி அவள் நடிக்க வேண்டும். இந்த கதையை வெளியே ஊருக்குள் தீயை போல் பரப்பும் கைங்கரியத்தை ரங்கதுரை ஏற்றுக்கொள்வான். கரும்பு ஆலை முதலாளி என்றும் மீனாட்சி இல்லத்தின் ஆத்ம நண்பன் என்றும் ஊருக்குள் அவன் வகிக்கும் மதிப்பு இந்த கதையை கேட்ட பின் பஞ்சாக பறந்தோடிவிடும். இந்நிலையில் சுலோச்சனாவின் தாயாரை அணுகி அவள் மகளை கடத்தி சென்ற கைவன் சிவகுமார் என்பதை நம்பும் வகையில் ரங்கதுரை எடுத்து சொல்லி கரும்பு ஆலை முதலாளி மீது நடவடிக்கை எடுத்துக்கொள்ள தூண்டுவான்.
இந்த இருபுற தாக்குதலில் சிவகுமாரின் அந்தஸ்தும் அவன் வகித்து வரும் பதவியும் பொடிப்பொடியாகி கிராமத்தில் அவன் தலை காட்ட முடியாதபடி போய்விடும். கோபம் கொண்ட கிராம மக்கள் சில சமயம் மீனாட்சி இல்லத்தையே இடித்து தள்ளி தரமட்டமாக்கினாலும் ஆக்கிவிடுவார்கள். அனாதை ஆசிரமம், கரும்பு ஆலை இரண்டையும் சிவகுமார் கைவிட்டுவிட்டு செத்தோம் பிழைத்தோம் என்று ஊரை விட்டு ஓடினாலும் ஓட நேரிடும். சிவகுமார் மீது இவ்வாறு பழி தீர்த்து கொள்ள சுலோச்சனா ஒத்துழைத்து உதவினால் அவளை தன் மனைவியாக ஏற்று காலம் முழுவதும் கண்ணியமாக வைத்து போஷிப்பதாக ரங்கதுரை அவளுக்கு வாக்களித்திருந்தான். ஆரம்பத்திலே சுலோச்சனாவுக்கு இந்த சூழ்ச்சியில் மாட்டிக்கொள்ள கொஞ்சமும் விருப்பம் இருக்கவில்லை. ஆனால் வீட்டை விட்டு துணிவாக வெளியே வந்துவிட்டு மேனேஜர் மகன் தயவில் ஒளிந்து வாழ நேர்ந்த நிலையில் அவளால் மறுத்து பேசவும் முடியவில்லை. எனவே முடிவில் தனது மனசாட்சிக்கு விரோதமாக காணப்பட்ட இந்த காரியத்தில் ஒத்துழைக்க ஒப்புக்கொண்டாள். தனது அன்பனின் போதனைப்படி ஒரு நாள் விடியற்காலை சுலோச்சனா கண்ணீரும் கம்பளையுமாக மீனாட்சி இல்லத்தில் வந்து அடைக்கலம் புகுந்தாள். அவளது கற்பனை மிகுந்த சோகக்கதை இல்லத்து தலைவி சிவகுமார் இருவரது மனதையும் மெத்த உருக்கிவிட்டது. வழக்கம்போல் கைவிடப்பட்ட காரிகைகளுக்கு அளிக்கும் ஆதரவை அவளுக்கு அளித்து பல விதத்திலும் உதவி புரிய இருவரும் முன்வந்தார்கள். எத்தனையோ ஆறுதல் கூறியும் அன்பாக பேசியும் கருத்துடன் கவனித்தும் வந்த தினத்திலிருந்து அந்த அபலை பெண் ஓயாது அழுத வண்ணமாகவே இருந்தாள். இதை கவனித்த சிவகுமாருக்கு ஒரு யோசனை தோன்றியது. ஆசிரமத்து சூழ்நிலையால் அந்த பெண்ணுக்கு மன ஆறுதல் கிடைக்கவில்லை போலும். அதனால் வேறு இடத்தில் மாற்றி வசிக்க ஏற்பாடு செய்து கொடுத்தால் ஒரு சமயம் அவள் தன் கஷ்டங்களை மறந்துவிடக்கூடும் என்று எண்ணினான். பண்ணையார் மகளை சந்தித்து க்ஷேம லாபங்களை விசாரிக்க சென்ற தினம் தங்கள் ஆசிரமத்திற்குள் வந்துள்ள அபலை பெண்ணின் சோக கதையை கூறி அந்த பெண்ணை பண்ணை மாளிகைக்கு உமாவுக்கு உதவி செய்யும் பணிப்பெண்ணாக கொஞ்ச காலம் விட்டு வைக்க விரும்புவதாகவும் தெரிவித்தான். சுலோச்சனாவின் சோக கதை பண்ணையார் புத்திரியின் வெள்ளை உள்ளத்தை மெத்தவும் உருக்கிவிட்டது. ஆட்சேபனை எதுவும் கூறாது அந்த தினமே தனக்கு அருகில் இருந்து ஏவிய வேலைகளை கவனிக்கும் பணிப்பெண் உத்தியோகத்தில் அவளை நியமித்து விட்டாள் உமா. தான் ஒன்று நினைக்க விதி வேறு விதமாக திட்டமிட்டு விட்டதை கவனித்த ரங்கதுரை திடுக்கிட்டு போய்விட்டான். பண்ணையார் மாளிகைக்குள் வந்து குடியேறிய 2 தினங்களில் சுலோச்சனா ரகசியமாக ஒரு கடிதம் எழுதி அவன் விலாசத்திற்கு தபாலில் யாருக்கும் தெரியாது சேர்த்து விட்டாள். அன்பரே, தாங்கள் கூறியபடி நான் நடக்க சித்தமாக இருந்தேன். ஆனால் விஷயம் எதிர்பாராத விதமாக நடந்துவிட்டது. தற்சமயம் நான் பண்ணையார் மாளிகையில் உமா மகேஸ்வரி அம்மாளின் அந்தரங்க தோழியாக வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறேன். இங்கே நான் எவ்வளவு காலம் இருப்பது, என்ன செய்வது, எப்படி வெளிவருவது என்றே தெரியவில்லை. ஒரே குழப்பமாக இருக்கிறது. யோசனை சொல்லவும். தங்கள் காதலி. அந்த கடிதத்தை கண்டதும் மேனேஜர் மகனின் மூளை வேறு பல புதிய திட்டங்களை பற்றி தீவிரமாக சிந்திக்க தொடங்கியது. பண்ணையார் மாளிகைக்கு எதேச்சையாக வருகிறவன் போல் அடுத்த நாளே அங்கு வந்தான். யாரும் காணாத சமயம் தனது புதிய திட்டத்தை பற்றிய குறிப்புகளை ஒரு கடிதத்தில் எழுதி சுலோச்சனாவிடம் நேரடியாக சேர்த்து விட்டான். அக்கடிதத்தின்படி மாளிகையில் நடக்கும் அன்றாட சம்பவங்களை சுலோச்சனா கண்குத்தி பாம்பாக கவனித்து அவனுக்கு கடிதம் மூலம் தெரிவித்து விட வேண்டும். மேற்கொண்டு எப்படி நடப்பது என்பதற்கு ஆலோசனைகளை அவன் அவளுக்கு அப்போது தெரிவித்து கொண்டிருப்பான். பண்ணையார் மாளிகைக்கு அவன் விஜயம் செய்யும் பொழுது சுலோச்சனா மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். முன்பின் தெரிந்தவர்கள் போல் அவர்களிடம் கொஞ்சமும் காட்டிக்கொள்ளவே கூடாது. தன் காதலனது புதிய திட்டத்தை ஒத்துக்கொண்ட சுலோச்சனா அவனது யோசனைகளின்படியே நடக்கலுற்றாள். பண்ணை மாளிகையில் அவள் பணிப்பெண்ணாக அமர்ந்து 20 தினங்கள் கூட பூர்த்தியாகவில்லை. அதற்குள் அவ்வப்பொழுது அங்கே நடந்த ஒவ்வொரு சிறு காரியத்தையும் தன் காதலனுக்கு தகவல் அனுப்பிய வண்ணமாக இருந்தாள். தனது நடத்தையிலோ போக்கிலோ பேச்சிலோ உமாவுக்கு எவ்விதமான சந்தேகமும் ஏற்படா வண்ணம் மிகவும் தந்திரமாக நடந்து கொண்டாள். உண்மையில் சுலோச்சனாவுக்கு தனது திறமையை பற்றி மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பட உலகில் காட்ட மறுத்த இந்த நடிப்புக்கலை எங்கிருந்தோ திடீரென்று அவளை அபாரமாக பற்றி கொண்டு விட்டது. சீப்பையும் தைலத்தையும் எடுத்து வந்து என் கூந்தலை சற்று வாரி பின்னி விடுகிறாயா என்று உமா அவளுக்கு உத்தரவிட்டாள். வாசனை தைலத்தை தடவி மெல்ல சீப்பினால் வாரியபடி உமாவின் பின்னால் வந்து நின்று கொண்ட சுலோச்சனா அலையென சரிந்த கூந்தலின் அழகை பிரமிப்புடன் பார்த்த வண்ணம் இருந்தாள். சுலோ, உனக்கு தம்பி தங்கைகள் யாரேனும் உண்டா என்று மிகவும் கனிவுடன் விசாரித்தாள் உமா. தன்னை பற்றி அதிகம் பேச விரும்பாதவள் போல சுலோச்சனா மிகவும் சாமர்த்தியமாக, அம்மா, என்னை மன்னியுங்கள். தாங்கள் இந்த அபலையிடம் எவ்வளவோ அன்பாக நடந்து கொள்கிறீர்கள். என் உயிர் உள்ளவரை இதற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவள். ஆனால் தயவு செய்து கொஞ்ச நாட்கள் என் பூர்வோத்தரங்களை விசாரிக்காதிருந்தால் நலமாக இருக்கும்
என் குடும்பத்தவர்களை நினைத்து கொண்டாலும் என் மனம் சொல்ல முடியாத வேதனைப்படுகிறதம்மா என்று கூறிவிட்டு விம்மினாள். கனிவுடன் இருந்து ஆறுதல் சொல்லி மெல்ல அந்த அபலை பெண்ணின் சோக சரித்திரத்தை அறிந்து அவளுக்கு உதவி செய்து பெற்றோர்களிடம் கொண்டு சேர்த்துவிட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தினால் உந்தப்பட்டு உமா அவளை பற்றி விசாரித்தாலே ஒழிய பொழுதுபோக்கிற்காக வம்பு பேசும் நிமித்தம் இந்த கேள்வியை கேட்கவில்லை. எனவே அவளுக்கு மெத்த மன எழுச்சி ஏற்பட்டு விட்டது. ஸ்லோ, வருத்தப்படாதே அம்மா. எப்பொழுது உனக்கு உன்னை பற்றி எல்லா விவரமும் ஒளிவு மறைவின்றி பேச விருப்பமோ அப்பொழுது கூறினால் போதும். மன்னித்துக்கொள், தெரியாமல் கேட்டுவிட்டேன் என்று கூறி அந்த சம்பாஷணைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள். சுலோச்சனா எஜமானியின் கூந்தலை வாரி அழகாக பின்னிவிட்டு தன் காரியங்களை கவனிக்க உள்ளே சென்று விட்டாள். புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு உள்ளே சென்ற உமா தன் முகத்தை கழுவி வேறு ஆடை உடுத்தி தன்னை அலங்கரித்து கொண்டு தயாராக வந்து மாடி வராந்தாவில் அமர்ந்து கொண்டாள். அடிவானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்த அந்தி சூரியன் மறைந்து சில நிமிஷங்களில் கீழ்வானத்திலிருந்து வெள்ளித்தட்டை போன்று பூர்ணிமை மேலே எழும்பி வானவீதியின் முகட்டை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. வெண்ணிலாவின் இன்பமான தன் கதிர்கள் பால் போல் வராந்தா மீது வீசிக்கொண்டிருந்தன. ஆசிரமத்து வேலைகளையும் தன் சொந்த அலுவல்களையும் கவனித்துவிட்டு அப்பொழுதுதான் சிவகுமார் பண்ணையாரின் புத்திரியை காண அங்கு வந்திருந்தான். அவனது வருகைக்காக ஒவ்வொரு நிமிஷமும் காத்திருந்த உமாவின் உள்ளம் அவனை கண்டதும் உற்சாகத்துடன் பூரித்து பொங்கி மகிழ்ந்தது. நாளுக்கு நாள் விஷம்போல் தன் உள்ளத்தில் அவன்பால் அதிகரித்து வரும் பாசத்தை உமா உணராது இருக்கவில்லை. வெறும் நட்பு என்பதன் தொடர்பாக ஏற்பட்ட அன்பல்ல, அதற்கு அப்பாற்பட்ட ஒரு பிணைப்பு இது என்ற வரைக்கும் அவள் தனக்கு அவன் மீது ஏற்பட்ட கங்கு கரையற்ற பரிவை பற்றி எண்ணத் தொடங்கிவிட்டாள். தன் மனதிலே பல நாட்களாக குமுறி குமுறி கொந்தளித்து போராட்டமிட்டு கொண்டிருந்த இந்த பாச உணர்ச்சியை அவள் வெளியே காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. ஒரு சமயம் சிவகுமார் அவளிடம் சாதாரண முறையில் நட்புரிமை பாராட்டி அன்பு காட்டி வருகிறானோ என்னவோ. பண்ணையார் மகள் தன் மீது எல்லையற்ற பாசம் கொண்டு விட்டாள் என்பதை அறிந்து அவனது கலங்கமற்ற மனம் திடுக்கிட்டு விட்டாள். உமாவுக்கு எத்தனை அவமானம்! அவளை பற்றி தவறாக எண்ணும்படி அவள் சிறிதும் இடம் கொடுக்கவே கூடாது. இவ்வாறு உமாவும் சிவகுமாரும் தங்கள் உள்ளத்திலே பொங்கி எழுந்த அன்பை ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்ள அனுமதிக்காது மனதிலேயே ரகசியமாக அடக்கி பூட்டிக் கொண்டனர். எனினும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கும்போதும் பேசும்போதும் அவர்களை அறியாது வெளிப்படும் அந்த பாசத்தையும் பரிவையும் அவர்களால் அணை போட்டு தடுக்கக்கூடவில்லை. எத்தனையோ முறை இரவில் தன் படுக்கை மீது சாய்ந்த வண்ணம் சிவகுமாரனது வசீகரமான முகத்தையும் கருணை ததும்பும் விழிகளையும் எண்ணி எண்ணி உமா பிரமிப்படைந்து அதனுடைய தாத்பரியத்தை ஆராய்ந்து அறிய முடியாது சஞ்சலத்திலே துடிப்பாள். வேலை நடுவே திடீரென்று பண்ணையார் மகளை நினைத்து கொண்டு சிவகுமார் தன் வசமிழந்து செயலற்று பொம்மையாகி விடுவான். கனிவு நிறைந்த அவளது வார்த்தைகளில் தேங்கி நின்ற அர்த்தத்தை பூராவும் அறிய முடியாது அவனது மனம் எல்லையில்லாத சங்கடத்தை அனுபவிக்கும். சுருங்க கூறின் இருவரது மனநிலையும் கண்ணாமூச்சி விளையாடி ஓடி ஒளிந்து பிடிக்க முயற்சிக்கும் இரு குழந்தைகளின் மனநிலையை ஒத்திருந்தது. சுலோச்சனா, கொஞ்சம் சூடாக காஃபி தயாரித்து எடுத்துக்கொண்டு வா என உத்தரவிட்ட உமா தன் எதிரே ஒரு பிரம்பு நாற்காலியை இழுத்து போட்டு உட்காரும்படி சிவகுமாரை உபசரித்தாள். இப்பொழுதுதான் வீட்டில் சாப்பிட்டு விட்டு வருகிறேன், உங்களுக்கு ஏன் இந்த வீண் சிரமம் என்று கூறிய வண்ணம் சிவகுமார் அவள் எதிரே அமர்ந்து கொண்டான். எனக்கு என்ன சிரமம், ஸ்லோ சென்று தயாரித்து எடுத்து வரப்போகிறாள் என்று கூறிவிட்டு கலகலவென்று நகைத்தாள் உமா. கொஞ்ச நேரத்தில் எஜமானி உத்தரவுப்படியே சூடான காப்பியையும் ஒரு தட்டில் அதற்கேற்ற பலகாரங்களையும் சுலோச்சனா சுமந்து கொண்டு வந்து அருகில் இருந்த மேஜை மீது வைத்துவிட்டு கடைக்கண்ணால் அவர்கள் இருவரையும் கண்காணித்தபடி வராந்தா ஓரத்தில் இருந்த பூந்தொட்டியை இழுத்து வேறு இடத்தில் வைப்பவள் போல் அனாவசியமானதொரு வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள். பூஜாவில் இருந்த காப்பியை டம்ளரில் ஊற்றி நிரப்பி தன் கையால் எடுத்து மிகவும் அன்போடு அதை சிவகுமாரனுக்கு கொடுத்து உமா உபசரிப்பதைக் கண்டு அவளுடைய பெண் உள்ளத்தில் பற்பல சந்தேகங்கள் கொடிவிட்டு படரலாயின. உமா சிவகுமாரனுடன் சில முக்கிய விஷயங்கள் பேச விரும்பினாள். ஆகவே அவள் சுலோச்சனா பக்கம் திரும்பி, சுலோ, நீ அறையில் உள்ள மற்ற வேலைகளை போய் கவனி, பொழுது போய்விட்டது, சீக்கிரம் ஆகட்டும் என்று ஜாடையாக கூறினாள். தாங்கள் இருவரும் அந்தரங்கமாக பேசிக்கொள்வதை அவள் கேட்டுக்கொண்டு நிற்பதை எஜமானி விரும்பவில்லை என்பதை சுலோ உணர்ந்து கொண்டாள். உமாவின் உத்தரவு அவள் உள்ளத்தை சுருக்கென தைக்கவே அவளுக்கு கோபமும் பொறாமையும் தாழ முடியவில்லை. ஆகட்டும் அம்மா என்று அடக்கமாக பதில் அளித்துவிட்டு விற்றென்று உள்ளே சென்று விட்டாள். பீரோவை திறந்து அதிலிருந்த ஜாமான்களை ஒழுங்குபடுத்துவதில் அவள் ஈடுபட்ட போதிலும் தன் இரு காதுகளையும் தீட்டிக் கொண்டு வராந்தாவில் அவர்களிடையே நடக்கும் சம்பாஷணையை கூர்மையாக கேட்பதில் நாட்டமாக இருந்தாள்.
காற்றின் ஊடே வார்த்தைகள் அவள் காதுகளில் நன்றாக கேட்காத போது வேலையை விட்டுவிட்டு கதவு ஓரத்தில் வந்து நின்று கொண்டு துணிவாக ஒட்டு கேட்டுக்கொண்டிருந்தாள். உமா தனது குரலை தாழ்த்தி கொண்டு பேசலுற்றாள். அன்றைய தினம் என்னை தாக்கிய முரடர்கள் பற்றி தங்களது அபிப்பிராயம் என்ன? சில தினங்களாக இதை பற்றி நான் பலவிதமாக சிந்தித்து பார்த்தேன். அது என் ஆபரணங்களை கவர்ந்து அவமானப்படுத்த துணிந்த கள்வர்களின் வேலையல்ல என்று எனக்கு நிச்சயமாக தோன்றுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டாள். சிவகுமாரனும் அதை பற்றி கொஞ்ச நாட்களாக தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தான். நானும் தங்களைப் போலவேதான் நினைக்கிறேன். முதலாவதாக அம்முரடர்கள் தங்களை தாக்கும் நோக்கத்துடனேயே புறப்படவில்லை என்று நினைக்கிறேன். ஏனெனில் தங்களை தாக்கி வழிப்பறி கொள்ளை செய்ய நினைத்திருந்தால் தங்களை அந்த மாட்டு வண்டியில் எதிர்பார்த்திருக்க முடியாதல்லவா? ஆகவே அன்று அவர்கள் தாக்கி சூறையாடவோ அல்லது காயப்படுத்தவோ விரும்பி எண்ணியிருந்த ஆசாமியே வேறு என்றான். நானும் அவ்வாறுதான் ஊகிக்கிறேன். ஏனெனில் அவர்கள் வழிமறித்து இம்சை செய்ய ஆரம்பித்த போது பேசிக்கொண்ட சில வார்த்தைகளிலிருந்து அந்த வண்டியில் அவர்கள் என்னை சிறிதும் எதிர்பார்க்கவே இல்லை என்பது புலனாகிறது. மொத்தத்தில் அவர்கள் வழிப்பறி செய்ய வந்த கள்வர்களே அல்ல. அந்த வில்வண்டி யாருடையது என்பதை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். ஒரு சமயம் அந்த வழியே வண்டிக்கு உடையவர் அன்று வெளியே போகக்கூடும் என்பதை முன்கூட்டியே எதிர்பார்த்திருக்கிறார்கள். தனியே அந்த ஆசாமியை படுகாயமடைய நன்றாக புடைத்து தீர்த்து விடுவது என்பது அவர்களது திட்டமாக இருந்திருக்க வேண்டும் என்றாள். நீங்கள் நினைத்தபடியே தான் நானும் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். அன்று தினம் 9 மணிக்கு மேல் நான் அடுத்த கிராமத்திற்கு ஒரு காரியமாக வண்டியில் போக திட்டமிட்டிருந்தேன். நான் அடுத்த ஊர் போகிற விஷயம் ஆசிரமத்தில் வேலை செய்யும் சிலருக்கு தெரியும். அது எப்படியோ அந்த முரடர்களுக்கு எட்டிவிட்டிருக்கிறது. ஆசிரமத்தில் என் அருகே என்னிடம் நெருங்கி பழகி என்னிடம் வேலை செய்து வரும் ஆட்களில் யாரோ ஒருத்தன் நன்றிகெட்ட துரோகியாக இருந்து வருகிறான் என்பதை இந்த தாக்குதலிலிருந்து நான் புரிந்து கொண்டேன். அன்று தினத்திலிருந்து நான் என் சூழ்நிலையில் உள்ள இந்த 5ஆம் படையை தேடி கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். இரண்டாவதாக என்னை அடித்து காயமடையச் செய்து காலை முறித்து ஒன்றுக்கும் உதவாதபடி செய்துவிட வேண்டும் என்ற ஆத்திரம் கொண்டுள்ள ஆசாமி வேறு ஒருத்தன். தங்களை அன்று தாக்கிய இந்த முரடர்கள் அவனுடைய கையாட்களாக இருக்க வேண்டும். என் மீது பொறாமை கொண்டு என் வாழ்க்கைக்கு உழைவைக்க திட்டமிட்டுள்ள இந்த ஆசாமி ஒரே ஒரு தனி மனிதனா அல்லது ஒரு குழாத்தைச் சேர்ந்த 4-5 பேர்களா என்பதை நான் கண்டுபிடித்தாக வேண்டும். எது எப்படியான போதிலும் இந்த விஷயத்தை நான் அலட்சியமாக விட்டுவிடப் போவதில்லை. ஏனெனில் ஒரு முறை தோற்றுவிட்ட என் விரோதிகள் அடுத்த முறை வேறு வழியாக தங்கள் வஞ்சத்தை தீர்த்து கொள்ள முயற்சிக்காது இருக்க மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? பாய பதுங்கி நிற்கும் புலி போல் அவர்கள் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கலாம். அதனால் நான் அவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்றான் மிகவும் பரபரப்பான குரலில். தன்னை சுற்றிலும் ஒருமுறை பார்த்து கொண்ட உமா பயத்துடன் தன் மேனியை சிலிர்த்து கொண்டாள். உங்கள் மீது விரோதம் கொண்டிருக்கும் அந்த குழாத்திற்கு தற்சமயம் என் மீதும் விரோதம் ஏற்பட்டிருக்க வேண்டும். தங்களுடன் நெருங்கி பழகி தங்கள் உதவியை நாடுகிறேன் என்ற ஆத்திரம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். எதுவான போதிலும் நம் இருவரையும் ஆபத்து சூழ்ந்து இருக்கக்கூடாது. தக்க நிற்கிறது. நாம் அசட்டையாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டு மறைமுகமாக இருந்து நம்மை தாக்க முயற்சிக்கும் இந்த அல்ப விரோதிகளை கண்டுபிடித்து அம்பலப்படுத்த வேண்டும். அதுவரை எனக்கு தூக்கம் கூட வராது போலிருக்கிறது என்றாள் கோபத்துடன் உமா. தாங்கள் அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடுங்கள். கவலையை உதறிவிடுங்கள். இந்த பங்களாவில் வசிக்கும் வரை தங்களை எந்தவிதமான ஆபத்தும் நெருங்க முடியாது. புதிதாக நாம் நியமித்திருக்கும் ஆட்கள் மிகவும் நம்பிக்கைக்கு உகந்தவர்கள். தாங்கள் வெளியே செல்லும் பொழுது துணையின்றி எங்கும் போக வேண்டாம். அவசர காரியமாக இருந்தால் எனக்கு சொல்லி அனுப்பினால் நான் 2 ஆட்களுடன் கூட வந்து உதவி செய்ய தயங்கவே மாட்டேன். கொஞ்ச நாட்கள் நாம் இருவரும் ஜாக்கிரதையாக இருந்தோமானால் எல்லாம் நாளடைவில் சரியாகிவிடும் என்றான். பட்டணத்தை விட்டு நான் முதலாக இந்த ஊருக்கு வந்தபோது இப்படியெல்லாம் நடக்கப் போகிறதென்று எதையும் கனவில் கூட நினைக்கவில்லை. கிராமத்து மக்கள் எல்லோரும் கள்ளம் கபடமற்றவர்கள், மிகவும் அன்பாகவும் பிரியமாகவும் நடந்து கொள்வார்கள். அப்படி இப்படி என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தேன். என் உயிருக்கு உலை வைக்கக்கூடிய அளவு இங்குள்ள ஒரு சிலரது உள்ளத்திலே விரோதம் விஷமாக மூண்டுவிடும் என்று கிஞ்சித்தும் நினைக்கவே இல்லை. இதை பற்றி எண்ணும்போது எனக்கு ஆச்சரியம் தாழவே முடியவில்லை. நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? என்மேல் ஏன் இந்த விரோதம் என்றாள் உமா ஆத்திரத்துடன். நான் யாருக்கு என்ன கெடுதி நினைத்தேன்? என்மேல் ஏன் அவர்களுக்கு விரோதம்? இதற்கு தாங்களால் பதில் சொல்ல முடியுமா? உங்களது அந்தஸ்தையும் செல்வாக்கையும் கண்டு அந்த ஆசாமிகள் உங்கள் மீது பொறாமை கொண்டு விரோதம் பாராட்டுகிறார்கள். ஊருக்கு நல்லது செய்து என் வாழ்க்கையை நல்வழியில் செலுத்த முயற்சிப்பது கண்டு
என் மீது அவர்களுக்கு பொறாமை. இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஆசாமி மீது சில காலமாக சந்தேகம். ஆனால் உண்மையை கண்டுபிடிக்காது அனாவசியமாக சந்தேகித்து பெரிய தவறை செய்ய நான் விரும்பவில்லை. அதனால் என்று கூறிவிட்டு நிறுத்தினான் சிவகுமார். என்ன ஆச்சரியம்! நானும் தங்களைப் போலவே ஒரு குறிப்பிட்ட ஆசாமியை பற்றி சந்தேகிக்கிறேன். உண்மை வேறு விதமாக இருந்தால் வீண் சந்தேகத்தினால் குற்றமற்ற மனிதர் மீது பழி சுமத்துவது பாவம் என்று நான் தற்சமயம் அந்த ஆசாமி பெயரை வெளியிட விரும்பவில்லை என்றாள். இருவரும் குறிப்பாக ஒரு கணம் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். சிவகுமார் மேலே பேசாது மௌனமாகிவிட்டான். கொஞ்ச நேரம் தன் திருஷ்டியை வானத்து பக்கம் திருப்பி வெறித்து பார்த்து கொண்டிருந்த உமா மீண்டும் அவன் பக்கம் திரும்பினாள். நாளைக்கு மாலை தங்களுக்கு ஓய்வு இருந்தால் என்னுடன் கூட கொஞ்சம் மாந்தோப்பு பங்களாவுக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கட்டையின் மனைவி என்னிடம் சில முக்கிய விஷயங்களை பற்றி பேச விரும்புகிறாள். அவைகளை அறிந்து கொள்ள மிக்க ஆவலாக இருக்கிறேன் என்றாள். நாளை மாலை சரியாக 5 மணிக்கு நான் இங்கே வந்து விடுகிறேன். பொழுது அஸ்தமிப்பதற்குள் திரும்பிவிட நாம் முயற்சிக்க வேண்டும். தங்களுடைய மோட்டார் வண்டியிலேயே சென்று விரைவாக திரும்பி விடுவோம் என்றான் சிவகுமார். கொஞ்சம் நேரம் சென்றதும் அவன் விடைபெற்று கொண்டு கிளம்பினான். அவனுடன் கூட கீழே இறங்கி வாயில் வரை சென்று வழி அனுப்பிவிட்டு வந்த உமா அவனது வில்வண்டி தோற்றத்திலிருந்து வெளியேறி மறையும் மட்டும் பார்த்து கொண்டே நின்றாள். வண்டியோட்டியை தவிர கூட அவனுடன் வண்டிக்குள் 2 ஆட்கள் துணைக்கு இருந்ததை கவனித்த போதுதான் அவளுக்கு மனம் நிம்மதி அடைந்தது. இவ்வளவு நேரம் அவன் அருகே இருந்தபோது உள்ளத்திலே ஏற்பட்ட துணிவும் தைரியமும் திடீரென்று எங்கேயோ பறந்து ஓடிவிட்டன போல் அவளுக்கு பிரமை ஏற்பட்டது. பட்ட பகல் போல் நிலவு காய்ந்த போதிலும் தோட்டத்திலே தனியே நிற்க அவளுக்கு பயமாக இருந்தது. சில்லென்று சுகமாக வந்து வீசிய பூங்காற்று கூட அவளது உடலை குளிராய் சிலிர்க்க செய்யவே பின்னால் இடைவரை தொங்கிய புடவை தலைப்பை இழுத்து நன்றாக போர்த்தி கொண்டு உள்ளே வந்தாள். இரவு போஜனத்தை சுருக்கமாக முடித்து கொண்டு கதவுகளை பத்திரமாக தாளிட்டு விட்டு சீக்கிரமாக படுத்து விட்டாள். துணையாக அதே அறைக்குள் சற்று தொலைவில் ஒரு படுக்கை மீது படுத்திருந்த சுலோச்சனாவுக்கு உறக்கம் வரவில்லை. விடிவிளக்காக அறைக்குள் எரிந்து கொண்டிருந்த சிறிய மின்சார விளக்கு வீசிய மங்கிய ஒளியில் அவள் தன் எஜமானியின் முகத்தை ஊடுருவி பார்த்தாள். தன்னை சுற்றிலும் பலமான பாதுகாப்பு உள்ளது என்ற நினைவில் நிச்சிந்தையாக உமா ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அதை கண்டதும் கவலை தீர்ந்தவளாக சுலோச்சனா ஒரு காகிதத்தையும் பேனாவையும் எடுத்துக்கொண்டு அவசரமாக ஒரு சிறு கடிதம் எழுதலுற்றாள். அன்பரே, இன்று தினம் மாலை இங்கே சிவகுமார் வந்திருந்தார். வெகு நேரம் தனிமையாக உமா மகேஸ்வரியுடன் வார்த்தையாடி சென்றிருந்தார். அவர்கள் இருவரும் பேசுவதையும் பார்த்து கொண்டு பரிகாசம் செய்து கொண்டு மகிழ்வதையும் ஊன்றி கவனித்தால் பல நாட்கள் மிகவும் நெருங்கி பழகியவர்கள் போல் புரிகிறது. இவர்களது சிநேகிதம் வெறும் கள்ளம் கபடமற்ற நட்பு என்று என்னால் நம்ப முடியவில்லை. நிழலைப் போல சதா உமாவின் அருகிலேயே இருப்பதால் அவர்களது செய்கை ஏதும் என் பார்வையிலிருந்து தப்ப முடியாது. அவ்வப்பொழுது தங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நிற்க நாளை மாலை அவ்விருவரும் தனியே மாந்தோப்பு பங்களாவிற்கு சென்று வருவதாக ஒரு திட்டம் போட்டிருக்கிறார்கள். மற்றவை பிறகு. தங்கள் காதலி. கடிதத்தை எழுதி ஒரு உரையில் இட்டு ஒட்டி பத்திரமாக தன் தலையணையின் கீழ் வைத்துவிட்டு சுலோச்சனா படுக்கை மீது சாய்ந்து கொண்டாள். பண்ணையார் மகள் மீது ரங்கதுரைக்கு ஏதேனும் கொஞ்சம் பற்றுதல் இருந்தால் அதை வேரோடு அறுத்து களைந்துவிட வேண்டும் என்று அவளது பொறாமை பிடித்த உள்ளம் கருவியது. அதனால்தான் அந்த கடிதத்தில் சிவகுமாரனை பற்றி கொஞ்சம் பொடி வைத்து அப்படி எழுதினாள். கடிதத்தை மறுநாள் எப்படி தன் காதலனிடம் சேர்ப்பது, அதை கண்டு அவன் என்ன செய்வான், மேற்கொண்டு அவனது புதிய சூழ்ச்சிகள் எதுவாக இருக்கும், இவ்வாறு பற்பல எண்ணிய சுலோச்சனா படுக்கையில் உறக்கமின்றி புரண்டு கொண்டிருந்தாள். கட்டையின் உடல்நிலையில் எவ்விதமான அபிவிருத்தியும் ஏற்படவே இல்லை. அஞ்சலை தன்னால் முடிந்தவரை பலவிதமான சிகிச்சைகள் செய்து பார்த்தாள். அவனது உடலை வருத்தி கொண்டிருந்த நோய் விட்டபாடில்லை. 2 நாட்கள் குணமடைந்தவன் போல் எழுந்து நடமாடுவான். 3வது தினம் மறுபடியும் குளிர் ஜுரமும் பேத்தலும் ஜன்னியுமாக படுத்து விடுவான். இந்த முறை ஆரம்பித்த நோய் எந்த மருந்திற்கும் மசியாது மிகவும் கடுமையாகி கொண்டு போவதை அஞ்சலை கண்டு மெத்த கவலைப்படலானாள். அன்று தினம் காலையில் மறுபடியும் கட்டையனுக்கு ஜுரமும் ஜன்னியும் கண்டுவிட்டன. வைத்தியர் ஐயாவை கண்டு வாங்கி வந்த மருந்தை மிகவும் சிரமப்பட்டு அவனை சாப்பிட செய்திருந்தாள்.